வணக்கம். இந்த பதிவில் உங்களுக்கு பணம் அதிகரிக்க நீங்கள் வீட்டில் இந்த பொருட்களை வைத்திருந்தால் அதை முதலில் தூக்கி எறிய வேண்டும். அது என்னென்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கே தெரியாமல் நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் நமக்கு துர்திஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த பொருட்களானது நம்மை வளர விடாமல் செய்யும், பண வரவையும் தடுக்கும். அதுபோல் உங்கள் வீட்டில் பழைய கேலண்டர் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறியுங்கள். வாஸ்துப்படி வீட்டில் பழைய கேலண்டர் இருந்தால் உங்களுக்கு அது துர்திஷ்டத்தை தரும். நீங்கள் தினமும் கிழிக்கக்கூடிய கேலண்டர், அதாவது இப்பொழுது உள்ள கேலண்டரை பயன்படுத்தினால் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகி கொண்டே இருக்கும். முடிந்து போன கேலண்டரை பயன்படுத்தினால் உங்களுக்கு பண பற்றாக்குறையானது ஏற்படும். அதே போல் உங்கள் வீட்டில் ஓடாத அல்லது உடைந்த கடிகாரம் இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல தூக்கி போட வேண்டும். ஏன் அப்படின்னா வாஸ்துப்படி அது உங்கள் வீட்டுக்கு துன்பத்தை கொடுக்கும். என்னதான் உங்களுக்கு அது ஒரு பரிசாக கிடைத்திருந்தாலும் அதை ஓடவில்லை என்றால் அதை முதலில் தூக்கி போடுங்கள். உடைந்த நாற்காலி, வீட்டில் உடைந்த நாற்காலி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை அதை ஈர்த்து தரும். இதனால் வீட்டில் நிதி பற்றாக்குறை மற்றும் பண இழப்பு, தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வீட்டில் பழைய பொருட்களை போட்டு வைக்கும் அறை இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட அதை நீங்கள் போட்டு வைக்காதீங்க. உங்கள் வீட்டு உள்ளே அல்லது வெளியே நீங்கள் செடிகளை வளர்த்தீங்க அப்படின்னா அது நன்கு பசுமையாக இருக்க வேண்டும். மாறாக அது ரொம்ப காய்ந்து அல்லது பட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துர்திஷ்டத்தை கொடுக்கும், பண கஷ்டத்தை கொண்டு வரும். முடிந்தவரை வீட்டு சுற்றுப்புறத்தில் செடிகளை சாக விடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா செடிகளை அவ்விடத்துலேருந்து வெளியேற்றி விடுங்க. இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.